வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாம் டேட் நமக்கு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேட் அது நம்ம எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த எக்ஸாமில் என்னென்ன இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே நமக்கு டேட் மேலே ஷோ பண்ணி நமக்கு காட்டியிருக்காங்க. அதாவது 10/12/2023 நமக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லா எக்ஸாமையும் விட இந்த எக்ஸாமுக்கு நமக்கு 2 வீக்ஸ் நமக்கு அதிகமாகத்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணதுலேருந்து 3 மந்தில் நமக்கு எல்லா எக்ஸாம் நடத்திடுவாங்க. அதுவே இந்த எக்ஸாம் நமக்கு 2 வீக்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டைமை நம்ம கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளதாக பயன்படுத்தி கொள்ளணும். நெக்ஸ்ட்டு இந்த அப்டேட் நமக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பரில் தான் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் நமக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போலீஸ் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வித் என்னென்ன சிலபஸில் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதாவது இப்போ வரலாறுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா 6th to 10th வரை நமக்கு எந்தெந்த பாடம் அதிக முறையில் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பதிவு பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அது கீழேயே போலீஸ் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம முந்தைய ஆண்டு வினாத்தாள், மாதிரி வினாத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதுலேயே நம்ம எப்படி கொஸ்டின் எடுக்கிறது, அதாவது அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நம்ம அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம அதில் வீடியோ போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு உளவியலுக்கு ரீசனிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்தோம். அதில் போலீஸில் கேட்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸில் நம்ம இப்போதைக்கு வீடியோக்கள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சில டாபிக்ஸ் இன்னும் இருக்குது. அது எக்ஸாமுக்கு முன்ன கூடிய சீக்கிரத்தில் நமக்கு அப்லோட் பண்ணப்படும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பயன்பெற்று கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு நமக்கு விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுடைய சேனலில் அலௌன்ஸ் பண்ணுவோம். அதில் நம்ம பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம பதிவு பண்ணிட்டு வருவோம். இப்போ இருந்தே நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பான முறையில் வெற்றி பெறலாம். ஒரே குறிக்கோள் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையும் எடுக்காமல் படிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வெற்றி பெறலாம். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.